நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹோலி வாழ்த்துக்கள் பெரியப்பா. உனக்கு என்னுடைய ஹோலி வாழ்த்துக்கள். என் புள்ள கார்த்திக் வந்துட்டா. கொஞ்சம் இரு சாந்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சம்பந்திக்கு கார்த்திக்கும் அர்ச்சனாவும் வெளியில போன விஷயமே தெரியாது. அம்மா, ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? நாங்க எல்லாரும் வந்ததால உங்களுக்கு பாவம் நிறைய வேலை நினைக்கிறேன். காலையில இருந்தே சமையல் வேலையா? இல்ல இல்ல, அது உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா ரமா? வந்தோடனே என் வருங்கால மருமக எல்லாத்தையும் கொடுத்துட்டா. இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பண்டிகையும் சம்பிரதாயப்படி கொண்டாடுறீங்க. சங்கரி அக்கா எப்பவுமே உங்களை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அட ஆமா, சங்கரி உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தா. சாதனை வந்திருக்காங்களா, அவங்கள பார்க்கணும்னு போனேன். வாங்க, அவளை போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிங்களா? சரி, நான் இப்ப வந்துடுறேங்க. ஆ, உங்களுக்கு என்னோட ஹோலி வாழ்த்துக்கள்மா. உனக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹோலி வாழ்த்துக்கள்மா. உனக்கும் என் வாழ்த்துக்கள் அர்ச்சனா. என்னாச்சுமா? ஏன் நீங்க போனே எடுக்கல? ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். அட, திடீர்னு என்னாச்சுமா ராதிகா உனக்கு? அம்மா, அர்ச்சனா மேல உங்களுக்கு என்ன கோவம்? அர்ச்சனா தான் கால் பண்றா. ஹலோ
அட முதல்ல அந்த பட்டன் அழுத்து. ஹலோ அர்ச்சனா, நீயும் மாப்பிள்ளை போய் சேர்ந்துட்டீங்களாம்மா? இல்லம்மா, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன? அம்மா, அதான் நீங்க சொன்னீங்களே, ஹோலி பண்டிகை அன்னைக்கு பையனும் மருமகளும் வீட்ல இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டோம். நிஜமாவா? நீங்க நீங்க 2 பேரும் உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ, நீ ஏன்? நீ அங்கதான் இருக்கியா? ஆமாமா, இங்கதான் இருக்கோம். எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்களும் இங்க வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குமா. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஹோலி பண்டிகையை கொண்டாடுறீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது தவிர எங்களுக்கு வேற என்ன வேணும்? சரிம்மா, இங்க ரொம்ப சத்தமா இருக்கு. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுற வச்சிடுறேன். சரிம்மா அர்ச்சனா, சரி. எனக்கு கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். நம்ம அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டு ஆளுங்களோட சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லதுதாம்மா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஆ. அர்ச்சனா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உன் முகத்துல ஹோலியோட கலையே வந்திருக்கு. என்ன பண்ற? உங்களுக்கு ஹோலி வாழ்த்துக்கள். உனக்கும் வாழ்த்துக்கள். அக்கா, பெரியவர் இன்னும் கோவப்பட மாட்டாரே? ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நீ பேசாம இரு. அங்கிள், நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? நீங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமாப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அப்படிங்க பெரியப்பா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க அங்கிள். நீங்க எல்லாரும் எப்படி ஹோலியை கொண்டாடுவீங்க? எங்க பெரியப்பா ஹோலியை கொண்டாடுவாரா இல்லையா? ரொம்ப நல்லா கொண்டாடுவாரு. பாட்டெல்லாம் பிரமாதமா பாடுவாரு. ஆனா அது என்ன பாட்டு ஞாபகம் வரலையே. ஞாபகம் வந்துருச்சு. ஹோலி 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 சுபலாலி லாலி லாலி. நீ இரு, நான் ஹோலி 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 சுபலாலி லாலி லாலி. வாவ், சூப்பர் அங்கிள், சூப்பர். இந்த பாட்டு தான் பாடுவாரு. ஆமாமா. Happy Holi! வாங்க, ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். மோகன் வந்திருக்கான். ஹோலி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கார்த்திக். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. வாழ்த்துக்கள். ஹோலி. Happy Holi. நல்லா இருக்க. வா. வணக்கம் பாப்பா. வணக்கம் ஐயா, உங்களுக்கு தான் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம். ஹாப்பி ஹோலி. வாப்பா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. மாமா, ஹாப்பி ஹோலி. அத்தை, சந்தோஷமா இருப்பா. சரிங்க அத்தை. அப்பா, ஹாப்பி ஹோலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன, நீங்க இன்னும் எதுவும் சாப்பிடவே இல்லையா? மணிக்கொண்ணே, எல்லாருக்கும் கொடுங்க, நான் வந்து. சரிம்மா. நந்தினிகா, வாங்க. எங்க? முதல்ல நீங்க வாங்க சொல்றேன். வாங்க. அக்கா, ரொம்ப நேரமா நீங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நீங்க உட்காந்துக்கோங்க. அர்ச்சனா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இல்லக்கா, பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் ராகுல், ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். ஓகேடா. அப்புறம் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு என் ஹோலி வாழ்த்துக்கள்.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? உங்களுக்கு இல்லாததா? இன்னைக்கு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ற மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம். நாம திரும்ப வந்தது ரொம்ப நல்லதா போச்சுல்ல. எல்லாமே இப்ப முன்ன மாதிரியே இருக்குங்க. நீங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டீங்கல்ல? ஆ, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டேன். ஆ, யாரும் விட்டு போகலையே. லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு என்ன சொல்லல. லக்ஷ்மி என்னாச்சு நீ? லக்ஷ்மி, ஹோலி வாழ்த்துக்கள். முடிச்சிட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டேன். எல்லாருக்குமே வா. ஆ, எல்லாருக்கும் தான். பக்கா? பக்கா. அப்படின்னா சரிங்க, போங்க போய் எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல, யாருக்கோ வாழ்த்து சொல்லலன்னு. அது யாருக்கு? ஆ, அட, ஒருத்தங்களுக்கு மட்டும் நான் இன்னும் கலரை பூசல. அவங்க எல்லாரையும் விட ஸ்பெஷல். என்ன கார்த்திக், இதை எல்லாரும் பாக்குறாங்க, கைய விடுங்க. பார்த்தா பார்க்கட்டுமே, நான் என்ன தப்பு பண்றேன்? கலர் தானே பூச போறேன். கலர்லாம் ஒண்ணும் பூச வேண்டாம். ம், அர்ச்சனா, நான் தான் சொல்றேன்ல, கலர்லாம் பூச விட மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்ப நான் பண்ணுவேன். சேலஞ்ச். ஆ, சேலஞ்ச் தான். பாத்துக்கிட்டே இருங்க, நான் தான் முதல்ல கலர் பூசுவேன். சான்ஸே இல்ல. அப்படியா? பார்க்கலாம். அண்ணி ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? அட, நான் மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா? நாங்க இன்னொரு பாட்டு பாடுவோம் தெரியுமா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? கொண்டாடுவோம் ஹோலி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஹோலி கொண்டாடுவோம். நல்லா இருக்கு. ஹோலி ஆ. எதுக்காக இப்படி காட்டு கத்தல் கத்துறீங்க? அவங்க சின்ன பசங்க தான், அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட யோசனைகளால மட்டும்தான் நீ இப்ப கிழவனாயிட்டப்பா. அப்புறம் கார்த்திக்கும் அவன் மனைவியும் ஹோலி பண்டிகைக்கு எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஆமா பெரியப்பா, பேசாம நீங்களும் எங்க டீமோட சேர்ந்துருங்களேன். கார்த்திக், போதும். இன்னைக்கு ஹோலி பண்டிகை, விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன மாமா, ஹோலி பண்டிகை அன்னைக்கு இப்படிதானே சந்தோஷமா இருக்கணும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாப்பி ஆமா, நம்ம நண்பனுக்கு என்னாச்சு? திடீர்னு தத்துவமா பேசுறான். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பவும் கலகலப்பா தான் இருப்பான். இப்படி அவன் இருந்ததே இல்ல. உண்மைதான். அவனை எப்படியாவது ட்ரிங்க்ஸ குடிக்க வச்சு ஆகணும். ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் நாங்க தான் கொடுத்தோம். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? சொல்லு நீயே சொல்லு. மறுபடியும் அதை சொல்ல முடியாது, செஞ்சே காட்டுறோம் பாருங்க. சரி, அப்படின்னா இன்னைக்கு நாங்களும் அதை பாக்குறோம். கண்டிப்பா பாக்குறோம். அதையெல்லாம் விடுங்க, இப்ப அந்த மாதிரி நடக்காது. ஓகேவா? சும்மா காரணம் சொல்லாதீங்க அங்கிள். இப்பவும் உங்களுக்கு எங்க பெரியப்பாவை பார்த்தா பயம்தான். சின்ன வயசுல பெரியப்பா சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு கண்ணாலேயே பாக்குறேன். உங்க 2 பேருக்கும் அவர்னா பயம்தான். உண்மைதான், எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப பயம். என்ன? எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பெரியப்பாவோட சத்தம் கேட்டா போதும், டக்குன்னு நினைச்சு நின்றுவாங்க. ஆனா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. உங்க பெரியப்பா எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பன். சொல்ல போனா சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம். வாங்க வாங்க போலாம் பசங்களா. வாங்க இந்த பக்கம் போலாமா? போங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எடு சீக்கிரம் எடுப்பா. கார்த்திக், நீ போய் பால் எடுத்துட்டு வா. ஆமா சீக்கிரம் சரி, சீக்கிரம் பாலை கொண்டு வா. போ. கார்த்திக், இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. இந்த இத குடி நண்பா, இத நம்ம நட்புக்காக குடிச்சே ஆகணும். என்ன இது? ஒண்ணு இல்ல, பாதாம் பிஸ்தா போட்டிருக்கிற பால். இத உங்க வீட்டுல தான் செஞ்சது, குடி. நீ என்ன நினைக்கிற? இதுல ஏதாவது பாங்கு கலந்துருக்கும்னு நினைக்கிறியா? சும்மாரு, வயசாயிடுச்சே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பிள்ளைங்க மருமகள்லாம் இருக்கா. அப்போ அது சின்ன வயசு. ஓ சரி நண்பா, இப்போ அதெல்லாம் பேச மாட்டோம். குடி குடி. நானா? நீ குடுக்கறதுனால நான் குடிக்கிறேன். இத குடிச்சு எல்லாரும் ஹாப்பி ஹோலி கொண்டாடுவோம். சூப்பர். சின்ன வயசுல ஹோலிக்கு
எல்லார் வீட்டுக்கும் போய் சந்தோஷமா கொண்டாடுவோம்ல. எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆ. கொஞ்சம் நேரம் வந்துடா. ராஜா இதை என்கிட்ட கொடுத்துறேன். ஓகேடா. ஓகே, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் மேல கலரை பூசிட்டு ஓடி போக பாக்குறியா? ஒண்ணு நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஆமா, பாத்தீங்களா அவள? என்ன சாந்தி, ஏதோ கேட்கணும்னு என்ன வர சொன்ன? சங்கரி அக்கா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்பவே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அப்ப நீங்க எங்கேயோ வெளியூருக்கு போயிருந்தீங்களா? அதனாலதான் என்னால கேட்க முடியல. சரி, இப்ப என்கிட்ட சொல்லு. நீ எதை நினைச்சு இப்படி கவலைப்படுற? என்னதாம்மா நடந்தது? ஹாய். இங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்களா? ஆனா நீ மட்டும் ஏன் டென்ஷனா இருக்க? உனக்கு என்னாச்சு? முக்கியமான விஷயம்தான் அது. ஆனா இப்ப என்னால அதை பத்தி பேச முடியாது. இங்க வேற நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்கல, அங்க எல்லா விஷயத்தையும் பேசலாம். அதுவும் உண்மைதான். முக்கியமான விஷயத்தை இப்படி 4 பேருக்கு நடுவுல வச்சு பேச முடியாது. நீ அந்த விஷயத்தை நாளைக்கே என்கிட்ட சொல்லு. சரி. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கலாமா? கவலைப்பட வேண்டிய அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. ஆனா இப்ப இல்ல. we broke up. ஆக்சுவலி அவ சீக்கிரம் கல்யாணம் வேணான்னு சொன்னா. ஆனா நான் மட்டும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ண, உன்கிட்ட பேசினேன், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ தான் என் மனைவியா வரணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். உன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. உனக்கு வேண்டிய அளவுக்கு டைம் எடுத்துக்க. நல்லா யோசிச்சு சொல்லு. ஏன்னா இது நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதுவும் இல்லாம வரப்போற மனைவிக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கணும்.